என்னது வெக்கேஷன் போன ஆட்களுக்கு சம்பளமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்ன விடயம்? வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரியும். அதாவது இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு முதல் வந்து நாட்டுக்கு வெக்கேஷன் போய்த்திருப்பீங்க. வெக்கேஷன் போன ஆட்களுக்கு இப்போ வந்துக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்துருப்பீங்க. அந்த நபர்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது குவைத்திலிருந்து எந்த நாட்டுக்கு வெக்கேஷன் போய்த்திருந்தாலும், எந்த நாட்டு நபராக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. என்ன சொன்னால் வந்துட்டு, அதாவது இந்த அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், இந்த வெளிநாட்டு நபர்கள் வந்துட்டு அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ நாட்டுக்கு வெக்கேஷன் போய்த்திருப்பீங்க இல்லையா? வெக்கேஷன் போய்த்திருப்பீங்க. உங்களுக்கு மாதம் அந்த சம்பளம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு மாதம் இங்கே நீங்கள் எடுத்த சம்பளம், அந்த சம்பளம் வந்துட்டு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு குவைட்டுக்குள்ளே வந்துக்க முடியாத சூழ்நிலையால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அரசாங்கம் அந்த சம்பளத்தை தரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே அது மகிழ்ச்சியான செய்தி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி தான், உங்களுக்கு வந்து வீசா முடிவு அடையக்கூடிய காலம் உங்களுக்கு கிட்டவாக இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு உங்களுக்கு வீசா வந்துட்டு ரினவல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. எத்தனை பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து எத்தனை பேர் நாட்டுக்கு வெக்கேஷன் பெய்திருக்கிறாங்களோ சரியா, அப்படி உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தால் இந்த செய்தியை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னச்சுன்னா, குவைட்டுடைய அதாவது பாதுகாப்பு படை, அதாவது ஆர்மி, இராணுவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. என்னச்சுன்னா வந்துட்டு, இந்த இப்போ தற்பொழுது இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படி நடக்கிற சமயத்தில் அந்த ட்ரோன் தாக்குதலுடைய அந்த பாகங்கள் துண்டுகள் எங்கே சரி வைத்து அந்த விழுந்திருந்தால் அந்த இடத்த வந்து உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் வந்து 112 வந்துட்டு கால் பண்ணி சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க. என்ன வந்துட்டு, அப்படியான இடத்துகளில் இந்த தீப்பிடிச்சு எரியக்கூடிய இடத்துகளில் வந்து மக்கள் வந்து தயவு செய்து மக்கள் வந்து ஒன்று கூட வானாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்னச்சுன்னா வந்துட்டு, அந்த மக்கள் ஒன்று கூடுற சமயத்தில் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட சரியான நடவடிக்கையில் வந்துட்டு அவங்களுக்கு செய்ய முடியாது. அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கரைச்சலாக இருக்குது. அதனால் வந்துட்டு பொதுமக்களும் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒத்துழைச்சி போகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு குவைட் கவர்மெண்ட்டோட அதாவது பாதுகாப்பு படை வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு படையும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு தகவல் அறிவிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு வந்துட்டு பொதுமக்கள் எங்களுக்கு முடிந்த வரையில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னால் வந்துட்டு, அந்த சமயத்தில் ஆட்கள் அவர்கள் நிறைஞ்சி தடமாறும் போது அவங்களுக்கு வந்து சரியான அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களுடைய பணியை அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.